ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயத்திற்குட்பட்ட வனச்சரகங்களில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. அந்தியூர், சென்னம்பட்டி, பர்கூர், தட்டக்கரை ஆகிய 4 வனச்சரகங்களில் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கும் பணியில் வனச்சரகர் முருகேசன் தலைமையில் வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். யானைகளின் கால் தடம், எச்சங்களை கொண்டும் நீர்நிலைகளில் தென்படும் யானைகளை பார்த்து கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலைக் கடைகளில் பருப்பு வகைகள் இருப்பு இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மாவட்டத்திற்கு தேவையான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இருப்பு வைக்கப்படக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளதால் வாகனங்கள் பொருட்கள் ஏற்றி வருவதற்கு காலதாமதம் ஆவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதத்திற்கு ஒருமுறை டெண்டர் விடப்படக்கூடிய நிலையில் தேர்தல் அறிவிப்புக்கு ஏற்றால் போல் அதிகாரிகள் செயல்படவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு தேர்தல் வருதுன்னு முன்கூட்டியே தெரியும். தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும், போர்க்காலப்படி முன்னாடியே டெண்டர் விட்டுருக்கணும். ஆனால் அதை விடாமல் இன்னைக்கு பொதுமக்களை, கூலி வேலைக்கு போறவங்கள, இந்த ரேஷன் கடை நம்பி வாழ்றவங்கள தமிழக அரசு தவிக்க வைக்குது. 5ஆம் தேதியிலேருந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நாளைக்கு வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வான்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களும் தரமான ஒரு பதில் சொல்றது இல்லை. எல்லாம் ஏழை கூலி வேலைக்கு போறவங்க நாங்கள் தான். அதனால தமிழக அரசு ஏழை நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.